பிருந்தாரண்ய க்ஷேத்திரம் என்று போற்றப்படும் திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் தனுர்மாத அத்தியன உற்சவத்தின் பகல் 7ஆம் திருநாள் ஸ்ரீ பார்த்த சாரதி எம்பெருமான் அரை சிவந்த ஆடையொடு அந்தி சிவந்த வேளையில் பகாசுர வதம் செய்த திருக்கோலத்தை பக்தர்களுக்கு காட்டி பச்சை பட்டணிந்த உபய நாச்சியார்களுடன் எழுந்தருளி திருவருள் புரிகிறான். புள்ளின்வாய் கீண்டானை என்று ஆண்டாள் திருப்பாவையில் கண்ணனின் இந்த வீரச் செயலை புகழ்கிறாள். மாடு மேயும் புல்லை சிறுவர்கள் லகுவாக இரண்டாக கிழித்து எறிவது போல கண்ணன் பகாசுரன் எனும் இந்த புல்லின் வாயை அலகுகளை பற்றி இரண்டாக கீண்டான். வீர பத்னியான கோதை தன் நாயகனின் அரும் செயலையும் விளையாட்டாய் செய்ததாக போற்றுகிறாள். கண்ணபிரானிடம் மையல் கொள்பவர்கள் பறவைகளை தூது விடுகின்றனர். மகாலட்சுமி தாயார் அன்ன பறவை போல பகவானின் திருமார்பில் இருக்கிறாள். ஆண்டாள் மடமயில் போன்ற பறவையாயிருந்து பார்த்த சகாவை மகிழ்விக்கிறாள். மங்களஹாரத்தி சேவையில் ஒளிரும் வேங்கட கண்ணனை ஆயர் மகள் கிளி பறவை போல கொஞ்சுகிறாள். கண்ணனே கருட பறவையை வாகனமாக கொண்டுள்ளான். அவனே இப்போது பகாசுரன் எனும் ஒரு கொக்கு பறவையை வதம் செய்யும் வீர திருக்கோலத்தில் எழுந்தருளி புறப்பாடு கண்டருளி ஆலயத்தினுள் உலா வருகிறான். கண்ணபிரானின் தாய்மாமன் கம்சன் வஞ்சனையால் கண்ணனை கொன்று விடலாம் என்றெண்ணி பகன் என்கிற அசுரனை ஆய்ப்பாடிக்கு அனுப்பினான். அந்த பகாசுரன் பெரிய மலை போன்ற ஒரு கொக்கு வடிவை எடுத்துக்கொண்டு வந்து தன் கூரிய அலகுகளால் கண்ணனை கொத்தி விழுங்கினான். அவன் வாயின் உள்ளே சென்ற கிருஷ்ண பகவானுடைய தேஜஸ் பகாசுரனின் தொண்டையை எரிக்க பகன் கண்ணனை வெளியே கக்கினான். அங்கிருந்த தன் ஆயர் நண்பர்கள் அஞ்சுவதை கண்ட பார்த்தன் நண்பன் உடனே விளையாட்டாக அந்த கொக்கின் அலகுகளை இரண்டாக பிளந்து போட்டு பகாசுர வதம் செய்தான். அந்த வீர லீலையை தேரோட்டி இங்கு காட்டிக்கொண்டு அடியார்களுக்கு விரோதி பயம் நீங்கும் என்று அபயம் அளிக்கிறான். வெண்ணெய் களவாடுதல், மாடு மேய்த்தல் போன்றவை கண்ணனின் பால லீலைகள். குழல் ஊதுதல், குரவை கூத்தாடுதல் போன்றவை கண்ணபிரானின் சிங்கார லீலைகள். பகாசுரவதம், அகாசுரவதம், வத்சாசுரவதம், தேனுகாசுரவதம் போன்றவை கண்ணனின் வீர லீலைகள். இப்படி பலவிதமான லீலைகளை கண்ணாடி சேவையில் காட்டி திருக்கோலங்களாக சாற்றிக் கொண்டு வெங்கடகிருஷ்ண பகவான் தன் மலர்புரையும் திருவடிகளை அடியார்களுக்கு அருளி திரு அத்தியன உற்சவம் திருமொழி திருநாளின் பகல் 7ஆம் தினத்தில் அந்தியம் போதில் புவன சுந்தரனாக சுந்தரிகளோடு வைபோகமாக விமரிசையாக ஆலயத்தில் உள்புறப்பாடு காண்கிறான். கீதை சொன்னவன் வாழுமிடம் என்பதால் திருவல்லிக்கேணி ஞான பூமி என்று போற்றப்படுகிறது. தெய்வங்கள் 5 நித்தியவாசம் செய்யும் கோவிலாதலால் இது பஞ்சமூர்த்தி ஸ்தலம் என்று புகழப்படுகிறது. முன்பொரு காலத்தில் துளசி காடாக இருந்தபடியால் பிருந்தாரண்யம் என்றும், கிருஷ்ண க்ஷேத்திரமாதலால் தென் பிருந்தாவனம் என்றும் இத்தலம் அழைக்கப்படுகிறது. சிவந்த அல்லி பூக்கள் நிறைந்த கைரவினி பொய்கை இருப்பதாலும் அதில் அல்லியம் கோதையான வேதவல்லி தாயார் அவதரித்தபடியாலும் இந்த க்ஷேத்திரம் திருவல்லிக்கேணி என்று பெயர் பெற்றது. பிருந்தாரண்ய க்ஷேத்திரத்தில் பார்த்த சாரதிக்கு வைகானச ஆகம முறைப்படி பூஜைகள் நடைபெறுகின்றன. வைகானச ஆகமத்தில் பகவானுடைய அவதார லீலைகளை அர்ச்சையில் அலங்கரிப்பது என்பது விதிக்கப்பட்டுள்ளது. அந்த மரபிற்கேற்ப திருமொழி திருநாளின்
ஏழாம் தினத்தில் மார்கழி மாதத்தின் மாலை பொழுதில் பகல் 10 உற்சவத்தின் 7ஆம் நாளிலே பகாசுர வதம் செய்யும் கண்ணனாக தேரோட்டிய கண்ணன் நைவேத்திய மரியாதைகளை ஏற்றுக்கொண்டு வலம் வருகிறான். பற்றலர் வீய கோல் கையில் கொண்ட சாரதி இன்று பகாசுரன் மேல் ஏறி ஒய்யாரமாக அமர்ந்து அந்த அசுர கொக்கின் சிவந்த அழகுகளை தன் கைகளால் பற்றி பிளந்து சத்ருபயம் போக்கி ஒய்யாளி சேவை தருகிறான். பள்ளத்தில் மேயும் பறவை உரு கொண்டு கள்ள அசூரன் வருவானை தான் கண்டு புள் இதுவென்று பொது கோவாய் கீண்டிட்ட பிள்ளையை வந்து குழல்வாராயக்காக்காய் பேய்முளை நஞ்சுண்டான் குழல்வாராயக்காக்காய். ஸ்ரீராமானுஜர் அவதரிக்க காரணமான க்ஷேத்திரம் இந்த திருவல்லிக்கேணியே. ராமானுஜர் மிகவும் ஈடுபடும் கிருஷ்ண லீலை பார்த்த சகாவின் தேரோட்டிய லீலையே. பிள்ளை லோகாச்சாரியர் மகாபாரதம் பாண்டவ தூதனான இந்த வேங்கட கிருஷ்ணனின் ஏற்றத்தையே சொல்லுகிறது என்று உரைக்கிறார். வேதாந்தாச்சாரியர் தன் யாதவாபியுதய மகா காவியத்தில் ருக்மிணி கல்யாணத்தை மிகவும் சுவைப்பட விவரிக்கிறார். மூர்த்தி, க்ஷேத்திரம், தீர்த்தம் என்று மூன்றாலும் பெருமை பெற்ற ஸ்தலம் திருவல்லிக்கேணி. இங்கே பார்த்த சாரதியின் பகாசுர வதம் விரோதி பயத்தை நீக்கும்.